அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் சிட்டி ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ரமதான் முபாரக். இந்த விலாக் நாங்கள் ரமதானுக்காக வீட்டை வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணோம். ஸோ அந்த விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க விலாகுக்குள்ளே போகலாம். நம்ம சவுதிக்கு வந்து 10 மந்த் போல் ஆகுது. 10 மந்த்தில் நம்ம அடிக்கடி வந்து க்ளீனிங் பண்ணுறது தான். டீப் க்ளீனும் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒவ்வொரு ஏரியா பண்ணுவேன். டீப்பாக வந்து வீடு ஃபுல்லாக பண்ணது கிடையாது. பட் இன்றைக்கி வந்துட்டு நான் என்ன பிளான் பண்ணேன்னா, வீடு ஃபுல்லாகவுமே டீப்பாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அதுவும் வந்துட்டு 1 டேலேயே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபியோட என்னோட ஆஃப்டர்நூன்லேருந்து தான் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு யோசித்ததுலேயே வந்துட்டு பாதி நாள் போயிடுச்சு. லஞ்சுக்கு அப்புறம் தான் வந்துட்டு க்ளீனிங் ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஸ்டிக்கர் ஒட்டி ஒரு 6 மந்த் பக்கம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பிரித்து எடுத்துடலாம், கொஞ்சம் ஆயில் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க ஆரம்பித்தேன். பட் எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிச்சு ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணி இழுக்க வேண்டியதாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ரமதான் மந்த் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, நீங்கள் உங்களோட க்ளீனிங் எல்லாமே முடிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு நாளைக்கு நோம்புனா வந்துட்டு இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் வந்துட்டு ஒரு நோம்பு வைக்கும்போது ஒரு திருப்தி கிடைக்கிற மாதிரி எனக்கு பர்சனலி ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் எப்படி அப்படிங்கிறதையுமே மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸில். படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் அப்படி ஒரு ஃபீலாக இருக்கும், ஓகே அப்படின்ட்டு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நீயா நானா அப்படிங்கிற மாதிரி ஸ்டிக்கரோடு போராடி ஒரு வழியாக பிரித்து எடுத்துட்டேன். ஸ்டிக்கர் ஓட்டுறதுல ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கரை பிரித்ததுக்கப்புறம் வால் ரொம்பவே நீட்டாக இருக்குது. இப்போ வால் ஃபுல்லாகவுமே வந்துட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்டெயின் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு எனக்கு எட்டாத இடம். இப்போ வந்து கவுண்டர் டாப் மேலே ஏறி நின்று எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாத்தையும் திரும்பியும் தொடச்சி எடுத்துகிட்டு இந்த இடத்துல திரும்பியும் ஸ்டிக்கர் தான் ஒட்டலான்னு இருக்கேன். இந்த ஒரு ஃப்ரேம் மட்டும் என்னால் எடுக்க முடியல. இது வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டினதுனால வரமாட்டுது. சரி அங்கேயே வச்சு தொடச்சிருவோம் அப்படின்ட்டு அதையும் தொடச்சிக்கிட்டு இருக்கேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் திரும்பவும் இங்கே ஸ்டிக்கர் தான் ஒட்டலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. எனக்கா வந்து டைல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்டக்க இருக்கிறதுனால அந்த கேப்பில் வந்து ஆயில் வந்து ஸ்டைன் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஸ்டிக்கரே ஒட்டிடலாம், பிரித்து எடுத்துகிட்டு திரும்பியும் ஸ்டிக்கரே ஒட்டலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே தொடச்சிட்டு திரும்ப அந்தந்த இடத்துல அதை ஃப்ரேம் எல்லாம் மாட்டிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து என்னோடய அடுப்புக்கு பக்கமாகவே இருக்கிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் ஆயில் ஸ்டைன் ஆகும். இதெல்லாம் நான் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன், இருந்தாலும் ஸ்டைன் ஆகும். அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிக்கிறேன். நம்ம டீப் க்ளீனிங் அப்படின்னு மனசில் நினச்சிட்றோம். உண்மையாலுமே இந்த கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி அதை வந்து பர்ஃபெக்டாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதை பண்ணுறதுக்கு படாத பாடுபடுற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்துட்டு ரொம்ப நுணுக்கமாக சின்ன 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 வேலைகள்னு சொல்லிட்டு ஜாஸ்தியாக நிறைய வேலைகள் இருக்குது. என்ன தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மந்த்லி டீப் க்ளீன் பண்ணாலும் இல்லை வீக்லி டீப் க்ளீன் பண்ணாலும் ஸோ வந்துட்டு டீப் க்ளீன் அப்படின்னு கை வச்சாலே வேலை வந்து ஜாஸ்தியாக தான் தெரியுது. ஸோ இன்றைக்கி அப்படி தான் வந்து நான் ஃபீல் பண்ணேன். 1 by 1 பார்த்திங்கன்னா முடிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருந்தேன். வேலை ஆரம்பித்து எப்படி முடித்தேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுப்போட கீழே வந்து எப்போவுமே நீட்டாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பொங்கி ஊற்றுனாலும் நான் உடனே தொடச்சிருவேன். அதனால் அது ஒரு வேலை பெருசாக இல்லை. ஸ்ப்ரே பண்ணி எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டே இருந்தேன். அடுப்புமே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கூட கரை இருக்கக்கூடாது, அப்பப்போ தொடச்சிடணும். அதனால் அதுவுமே பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, நீட்டாக தான் இருந்துச்சு. இடம் இல்லாத காரணத்தினால் வாங்கிட்டு வந்த முட்டை ட்ரே எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு மேலே தற்சமயத்துக்கு வச்சுருக்கேன். ஸோ
ஸோ கைப்படாத ஒரு சில திங்ஸை வந்துட்டு மேலே கவுத்து வச்சுருக்கேன் காயறதுக்காக, அப்புறம் எடுத்துக்கலான்ட்டு. கொஞ்சம் கிச்சனை வந்து வேறு மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். அது செட் ஆகிற மாதிரி தெரியல. திரும்பவும் வந்துட்டு பழைய மாதிரியே வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த சைடு வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். எப்போவும் இருக்கிற இடத்துலையே நீ ஏறி, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே தூக்கிட்டு வந்து இந்த ஸ்டெப் ரேக்கை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். அதுலேயுமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி அதையும் துடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் துடைச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா கிச்சனில் இருந்து தான் என்னோடய டீப் க்ளீன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஒன்றையும் பார்த்து பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா பயங்கர டைம் எடுத்தது வந்து கிச்சன் தான். ஸோ உங்களுக்கு வந்து எந்த வேலை வந்து ரொம்ப கடினமாக தெரியும் அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். பாட்டில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் தான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எல்லாம் ஃபில் பண்ணி வச்சேன். அதனால் வந்துட்டு அதை வந்து இப்போ தொடலை. பெரிய ஜார் 2லேயுமே வந்துட்டு ஒன்றுமே இல்லை. இனிமேல் தான் ஏதாவது ஃபில் பண்ணணும். ஸோ இந்த சைடில் வந்துட்டு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஆயிலோட ஸ்டைன் தான் எனக்கு வந்து இந்த கிச்சனில் வந்து ஆகுது. ஏன் அப்படின்னாக்கா எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்துட்டு அடுப்புக்கிட்ட இல்லை, சிமினி அதெல்லாம் இல்லாததுனால பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு எல்லாத்துலேயும் லைட்டாக ஒரு ஆயில் ஸ்டெயின். அது என்ன தான் தொடச்சிக்கிட்டே இருந்தாலும் திரும்ப அது நம்ம குக் பண்ண அது வந்துட்டு தான் இருக்குது. இந்த கிச்சனில் எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து சைடில் விண்டோ இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது என்ன தான் போட்டாலும் அது யூஸ்லெஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்துட்டு ஓடிஜியுமே வந்து உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் டீப்பாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளில வச்சுட்டு உள்ளே வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டவல் வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துடலாம். எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா லிக்யூட், அதாவது நம்ம டிஷ்வாஷ் லிக்யூட் இருக்கு இல்லையா, அது ஃபியூ ட்ராப்ஸ், அப்புறம் வினிகர் அண்ட் வாட்டர் இதெல்லாம் தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணி. ஓகே, இப்போ வந்துட்டு ஓடிஜி வந்து நல்லா நீட்டாக ஆகிடுச்சு. அதுவுமே பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அது இன்றைக்கே வந்துட்டு பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு கவுண்டர் டாப், ஃபைனலி வந்து கவுண்டர் டாப் தொடச்சிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துக்கிட்டே இருக்கேன். வால் அண்ட் கவுண்டர் டாப், அப்புறம் வந்துட்டு ஃப்ளோர். ஸோ எப்படி தான் பார்த்திங்கன்னா என்னோடய க்ளீனிங் ஒர்க் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ ஃப்ளோரை வந்து நல்லா கூட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மாப் பண்ணிட்டா போதும், கிச்சன் வேலை முடிஞ்சிடும். கவுண்டர் டாப்பில் இருக்கிற கேபினெட்டோட டோர்ஸ் எல்லாமே நான் துடைச்சிட்டேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா என்னோடய ஒர்க் வந்து முடிய போகுது. ஃப்ளோரை வந்து மாப் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா கிச்சனில் என்னோடய க்ளீனிங் ஒர்க் வந்து முடிஞ்சிரும். ஸோ இப்போ அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். என்ன தான் வந்துட்டு கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணாலும் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அப்பாடா எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுது. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு என்னோடய கிச்சன். எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய செல்லக்குட்டி ஷகீமோட ஹெல்ப் வந்து கேட்டிருக்கேன். கொஞ்சம் ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணுறதுனால சோஃபா சைடு எல்லாத்தையும் நகர்த்திட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு, அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு எல்லாமே வந்து ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டாங்க. அவங்களோட தேவையில்லாத புக்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. ட்ராவ்ஸ் எல்லாமே ஃபில்லாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஷகீம் குட்டி ஹெல்ப் கேட்டிருந்தேன். அப்புறம் வந்துட்டு பில்லோ, அதோட கவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ண போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ட்ராவ்ஸில் வந்து என்ன தேவை, தேவையில்ல அப்படிங்கிறத வந்து தேடி எடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய தேவையில்லாதது தான் இருந்துச்சு. ஃபுல்லாவுமே கொட்டிட்டு தேவை உள்ளத மட்டும் ட்ராவ்ஸில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃப்ளோரில் கொட்டி எடுத்து வச்சுக்கிட்டுருக்கோம். ஸோ இப்படி பண்ணால் தான் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் தேவையில்லாத திங்ஸ் வந்துட்டு வெளியில் போகும். இல்லை இது தேவைன்னு வச்சுக்கிறதே எனக்கு வந்து பிடிக்காது. அப்படி ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வீடு வந்து குப்பையாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் தேவையில்லாத இருக்கிற திங்ஸை வந்து தள்ளிடணும். கிட்ஸ் இருக்கிற வீடு அப்படிங்கிறதுனால தேவையில்லாத திங்ஸ் வந்து அதிகமாக செய்கிறோம். அவங்களோட டாய்ஸ், உடஞ்சி போன டாய்ஸ் அந்த மாதிரி. அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு தள்ளினா தான் உண்டு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். ட்ராவ்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதை வந்து மேலே ஏறி கலட்டணுமே, அதுக்குள்ளே ஹப்பி வந்துருவாங்க அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். வரா மாதிரி தெரியல. விண்டோ கர்டன்ஸை வந்துட்டு சரி நம்மளே கலட்டிடுவோம் அப்படின்ட்டு சேர் போட்டு ஏறி பார்த்தேன், முடியலை. ஃபைனலி டைனிங் டேபிள் மேலே ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஏறி வந்து கலட்டிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வராத ஒரு வேலை. ஏறி பார்க்குறதுல எனக்கு தலையெல்லாம் சுற்றும் மேலேருந்து கீழே பார்த்தாக்கா. இந்த கர்டைன்ஸ் எல்லாமே வாஷ் பண்ண போட்டுட்டு வேறு போடலாம் அப்படின்ட்டு பார்த்தாக்கா, வேறு நான் இங்கே எதுவுமே வாங்கியும் வைக்கல. ஏன்னா நம்ம இருக்கிறதே வந்துட்டு எப்போ கிளம்புவோம் எப்போ இருப்போம்னு தெரியாது. இல்லை இன்னும் என்னத்தை சேர்க்கறது அப்படிங்கிற மாதிரி இது ஒன்றே தான். சரி இதையே வாஷ் பண்ணிவிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ கலட்டிகிட்ருக்கேன். அப்படியே அங்கே கொஞ்சம் லைட்டாக டஸ்ட் இருக்குது, அதையும் தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம போடலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்துட்டு நமக்கு சன்லைட்டும் கிடையாது காய வைக்கிறதுக்கு. காய வச்சு எடுக்கிறது எல்லாமே பெரிய டாஸ்க் தான். நான் எப்படி காய வைக்க போகிறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இது நம்ம ரூமில் இருக்கிறது. இதை கொஞ்சம் ஈஸியாக கழட்டிடலாம். ஏன்னா கட்டில் மேலே ஏறணும் அப்படின்னாக்கா போதும். ஈஸியாக வந்துட்டு கழட்டிட்டேன். எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ நான் வாஷ் பண்ண போட போகிறேன். எனக்கு வந்து பெரிய ஹெல்ப் வந்துட்டு சஹீம் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தான். ஃப்ளோரை வந்து நீங்கள் கூட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு மாப் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது மேலே எனக்கு திங்ஸ் வைக்கலாம் அந்தளவுக்கு இங்கே ஸ்பேஸ் கிடையாது. டேபிள்ஸுமே எதுவுமே அரேஞ்ச் பண்ண முடியாது. சரி இருக்கிற இடத்த அரேஞ்ச் பண்ணிக்குவோம். கசன்னு இருக்கிறதுமே பிடிக்காது. அதனால் இந்த ஒரு கிராக்கரி யூனிட் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இது மேலே வந்துட்டு கொஞ்சம் மணி பிளான்ட், அப்புறம் ரூம் ஸ்ப்ரே அதெல்லாமே வச்சுருக்கேன். லக்கிக்கு தேவையான திங்ஸுமே அங்கே கொஞ்சம் இருக்குது. வீட்டில் வந்து எவ்வளோ மணி பிளான்ட்ஸ் இருந்தாலுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பாசிட்டிவான வைப் வந்து நம்மளோடய இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் பர்சனலி எனக்கு. ஸோ உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபைனலி பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. கிராக்கரி யூனிட் ரொம்பவே கலைஞ்சிருக்கு. ஆனால் அதில் இப்போ நான் கை வைக்கல. இன்னொரு நாளைக்கு தனியாக அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். ஃபுல்லாக வந்து கூட்டி தொடச்சிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு மேக்ஸிமம் ஒர்க் முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு எனக்கு அப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறம் வந்துட்டு பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே வந்து துவைச்சி எடுக்கணும், வேறு மாற்றணும். அதுதான் வந்து ஒரு வேலை இருக்குது. 90% பார்த்திங்கன்னா வீடை வந்து நீட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு இந்த விண்டோ கர்டைன்ஸ் அதெல்லாமே வந்து ரெடியானதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டுட்டேன் அப்படின்னாக்கா ஃபுல்லாக ஒர்க் முடிஞ்சிடும். ஒரு சிங்கிள் வந்து துணியும் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணுறதுக்கு போட்டாச்சு. ஃபைனல் டச் பார்த்திங்கன்னா நம்ம ஊதுபத்தியும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஏற்றி வச்சுருக்கேன். நல்லா வீடு ஃபுல்லாக நல்லா அரோமாவாக இருக்குது. இந்த சைடு வந்து நாகூர் ஹனீஃபா சாங் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. இந்த ஒரு ஃபீல் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்துட்டு எனர்ஜி டவுன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்திங்கன்னா எனர்ஜி ஏற்றணும் இல்லையா, அதுக்காக பார்த்திங்கன்னா இங்கே காஃபியும் பிஸ்கட்டும் மை ஆல் டைம் ஃபேவரட் இது ரெண்டுமே. ஸோ இதை சாப்பிட்டு எனர்ஜி ஏற்றிட்டு மற்ற ஒர்க்குமே பார்க்கணும். ஸோ எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹப்பி வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வந்துட்டு காஃபி குடிக்கிற டைமுக்கு 6:30 ஆகிடுச்சி. நான் லன்ச் முடிச்சுட்டு இந்த ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே நிலா பாப்பா வந்து இங்கே உட்காந்துருக்காங்க. லக்கி வந்துட்டு மேலே இருக்கான். ஸோ அவங்க வந்துட்டு இங்கே என்ன நடக்குது, வீட்டையே தலைக்கீழ மாற்றிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. 2 பேரும் அரண்டு போய் பார்க்குறாங்க.
அம்மா என்ன இப்படி இழுத்து போட்டு என்னென்னவோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. ஹபியும் சகிமும் சேர்ந்து பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து நம்ம ரொட்டீனில் வர்றது தான். ஸோ இதையே சாக்கா வச்சு அதையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஒரு சிங்கிள் முடிய அடுத்து சிங்கிள் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னாக்கா ஒரு டைம் பெட் ஸ்ப்ரெட், ஒரு டைம் வந்துட்டு நம்ம போத்திக்கிற போர்வை, அப்புறம் வந்து நம்மளோட அழுக்கு துணி எல்லாமே வந்து ஒவ்வொரு சிங்கிளாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 3 சிங்கிள் வந்துட்டு வாஷ் பண்ணிட்டேன். ட்ரை பண்ண தான் இங்கே வந்து ப்ளேஸ் கம்மி. ஸோ வந்துட்டு இப்போது நம்ம விண்டோ கர்டன்ஸ் எல்லாமே எப்படி நான் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். வேறு வழியே இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம காய போடணும். பட் அதுக்கு தான் நானே ஒரு ஐடியா பண்ணினேன். பேசாமல் அதுலேயே மாட்டி தொங்க விடுங்க. தொங்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நேரத்தில் வந்து காஞ்சிரும். அதே மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். நல்ல ஐடியாவாக இருக்குது. சரி அதிலே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அதை தான் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் க்ளீன் பண்ண இந்த வீட்டை வந்து உங்களுக்கு நான் சுற்றி காமிச்சிகிட்ருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒரு அலாதியான ஹாப்பினஸ் உங்களோட ஷேர் பண்ணும்போது. ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி நல்லா ட்ரைன் ஆகி வந்த கர்டைன்ஸை பார்த்திங்கன்னா ஹப்பி வந்துட்டு அதுலேயே ஹேங் மாட்டிட்டாங்க. அப்படியே வந்து தொங்குனா காஞ்சிரும் இல்லையா? ஸோ இது ஒரு நல்ல ஐடியா. உங்களுக்கு காய வைக்க இடமே இல்லை அப்படின்னாக்கா ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. பட் வேறு சேஞ்ச் பண்ணி போடணும் அப்படின்னு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா இதை பண்ண முடியாது. இப்போ வந்துட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கணும் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா ஹாலில் இருந்த கர்டைன்ஸை வந்துட்டு நான் ரூமில் போட்டுட்டேன். ரூமில் இருந்ததை வந்துட்டு ஹாலில் போட்டேன். கொஞ்சம் நமக்கும் மைண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ரிலாக்ஸாக இருக்கும் பார்க்கும்போது. ஏதோ ஒரு புதுமை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. A to Z வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட குரானுக்கான ஒரு ப்ளேஸை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குரானுக்கான இடத்தையும் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இங்கேருந்து வந்து ஓதுறது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னாக்கா வந்து இங்கே அந்தளவுக்கு யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ரமதான் டீப் க்ளீன் வந்து இப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் எப்படி பண்ணீங்க? டே பை டேயாக பண்ணிங்களா இல்லை ஒரே டேயில் பண்ணிங்களா அப்படிங்கிறது எல்லாமே மறக்காமல் அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபைனலி இந்த கேண்டில் லைட்டோட வெளிச்சத்தையும் ஓதோட அந்த நறுமணத்தையும் ஸ்மெல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போவே வந்துட்டு பெருநா ஃபீல் வந்துடுச்சு. நல்லபடியாக எல்லோரும் இன்ஷால்லா நோன்பு வைப்போம். நிறையா வந்து ஓதலாம், நிறைய துவா செய்யலாம். எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. எல்லோரும் நல்லபடியாக நோன்பு வைக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இனி ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.